வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜனவரி 2019 உலக நடப்பு நிகழ்வுகள் மற்றும் இந்திய நடப்பு நிகழ்வுகள் தான். தமிழ்நாட்டு நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்திய நடப்பு நிகழ்வுகள் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட பிடிஎஃப் லிங்க்கும் நான் அந்த வீடியோக்குள்ளேயே கொடுத்துருக்கேன். அது பார்க்காதவங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம உலகம் மற்றும் நம்ம தமிழ்நாட்டு நடப்பு நிகழ்வுகள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2019 ஆண்டை செயல்திறன் மிகு முதலீடு மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லி அறிவித்த நாடு. ஸோ இந்த நாடு தான் 2019 செயல்திறன் மிகு முதலீடு மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான ஆண்டை அறிவிச்சிருக்காங்க. அந்த நாடு உஸ்பெகிஸ்தான் தான் இப்படி அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறோம் அப்படின்னு சொன்ன 2 நாடுகள் அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஸோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் யுனெஸ்கோவோட உறுப்பினர் நாடு கிடையாது. இப்போ அவங்க வெளியேறிட்டாங்க. அடுத்து பேக்மேன் பட்டை நிரந்தர இணைப்பு எந்த நாட்டோட தீவுகளை இணைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த நாட்டோட தீவுகளை இணைப்பதற்கான சுரங்கப்பாதை திட்டம் இந்த பேக்மேன் பட்டை நிரந்தர இணைப்பு திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் டென்மார்க்கும். ஸோ ஜெர்மனி நாட்டையும் டென்மார்க் நாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை திட்டம் தான் இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள், ஆப்பிள், ஃபேஸ்புக், அமேசான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள். ஸோ கூகுள், ஆப்பிள், ஃபேஸ்புக், அமேசான் இதெல்லாம் மிகப்பெரிய இணைய மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள். ஸோ இந்த நிறுவனங்களோட முதல் எழுத்தை வச்சு ஒரு புதிய வரியை அறிமுகம் செஞ்ச நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் தான் இந்த நிறுவனங்களோட முதல் எழுத்தை வச்சு ஒரு வரியை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அந்த வரி பேர் GAFA. ஜிங்கிறது கூகுள், ஏங்கிறது ஆப்பிள், எஃப்ங்கிறது ஃபேஸ்புக், ஏங்கிறது அமேசான். ஸோ அந்த பேரை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து பபுக் அப்படிங்கிற வெப்பமண்டல புயல் எந்த நாட்டை தாக்குச்சு அப்படிங்கிறது பாருங்க. தாய்லாந்து நாட்டை ஜனவரி 5 தாக்கியது. அந்த புயலோட பேர் பபுக். அடுத்து ஆசிய மறு உறுதி திட்ட சட்டத்தில் கையெழுத்திட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா தான் ARIA அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தில் கையெழுத்திட்டிருக்கு. பதவிக்காலம் முடியும் முன்னரே பட்டத்தை துறந்த மலேசியாவோட முதல் அரசர். ஸோ இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் பட்டத்தை துறக்க மாட்டாங்க. இவர் தான் அதுக்கு முன்னாடியே பட்டத்தை திறந்தவர். அவர் பேர் 5ஆம் முகமது. ஸோ இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை மலேசிய மன்னராக நியமிச்சிருக்காங்க. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மலேசியாவோட முதல் அரசர், பட்டத்தை துறந்த முதல் அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் முகமது அவர்கள். அடுத்து சர்ச்சைக்குரிய குடியுரிமை மசோதா 2019 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளை சேர்ந்த முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க முற்படுவது தான் இந்த சர்ச்சைக்குரிய குடியுரிமை மசோதா. ஸோ இந்த மசோதா மூலம் எந்தெந்த நாடுகளை சார்ந்த மக்கள், அதுதான் ரொம்ப முக்கியம், வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளை சார்ந்த முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய சட்டம் தான் இது. அடுத்து IMBEX அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. இது ஒரு ராணுவ பயிற்சி. இது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா IM அப்படிங்கிறது இந்தியா அண்ட் மியான்மர். இது ரெண்டையும் தான் குறிக்குது. ஸோ இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையான ராணுவ பயிற்சி ஜனவரி 16 நம்ம இந்தியாவில் ஹரியானா சண்டி அப்படிங்கிற நகரத்தில் தான் நடந்திருக்கு. அடுத்து G77 குழுவோட தலைவராக இந்த வருடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு பாலஸ்தீனம். ஸோ G77 குழுவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 134 நாடுகள் இருக்கும். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாடு இந்த குழுவோட தலைவராக நியமிக்கப்படுவாங்க. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனம் ஜனவரி 15 நியமிக்கப்பட்டிருக்கு. அடுத்து உலகின் முதல் மனித உரிமைகள் தொலைக்காட்சி சேவை. மனித உரிமைகளுக்கான தொலைக்காட்சி சேவையை அறிமுகப்படுத்திய நகரம் லண்டன். லண்டன்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா மனித உரிமைகள் தொலைக்காட்சி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாடாளுமன்றம் சேஃப் கண்ட்ரிஸ் ஆஃப் ஆரிஜின் சொல்லி சில வட ஆப்பிரிக்க நாடுகளை வகைப்படுத்தியிருக்கு. அது என்னென்ன நாடுகள் அப்படின்னா அல்ஜீரியா, துனிஷியா, மொராக்கோ, ஜார்ஜியா. ஸோ இந்த 4 நாடுகளையும் தான் சேஃப் கண்ட்ரிஸ் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் நாடாளுமன்றம் வகைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2020 ஆண்டிற்கான கட்டிடக்கலையின் உலக தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் பிரேசிலோட ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கிற நகரத்தை தான் கட்டிடக்கலையின் உலக தலைநகரம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது எந்த ஆண்டுக்குன்னா 2020 ஆண்டு இருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே முதல் செயற்கை எரிகல் பொழிவை, அதாவது எரிகல்லுங்கிறது இயற்கையாகவே அது வந்து பூமியை தாக்கும் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் செயற்கையாக வந்து ஒரு எரிகல் பொழிவை வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு செயற்கைக்கோள் ஏவிய நாடு வந்து ஜப்பான் தான் இந்த மாதிரியான ஒரு செயற்கைக்கோளை ஏவிருக்காங்க. அடுத்து அரபு பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான உச்சி மாநாடு வந்து லெபனானோட பெய்ரூத் அப்படிங்கிற நகர்ல நடந்திருக்கு. உலக பொருளாதார மன்றம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மன்றத்தோட ஆண்டு கூட்டம் வந்து தாவோஸ் நகர்ல நடந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேபாளம், பூட்டான் இது ரெண்டுமே நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ். இந்த நேபாளம், பூட்டான் நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு வந்து ஆதார் அட்டையை வந்து நீங்கள் ஒரு ப்ரூஃபாக காட்டலாம், ஒரு பயண ஆவணமாக நீங்கள் வந்து ஆதார் அட்டையை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து சலுகை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இந்த ஆதார் அட்டை செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளம், பூட்டானுக்கு. அடுத்து மடகாஸ்கர் நாட்டோட புதிய அதிபராக வந்து ஆண்ட்ரி ரஜோலினா அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மடகாஸ்கரோட புதிய அதிபர் வந்து ஆண்ட்ரி ரஜோலினா. உலகிலேயே மிக நீண்ட 3D தொழில்நுட்பத்தால் அச்சிடப்பட்ட கான்கிரீட் பாலம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. இது எங்கே வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா சைனாவோட ஷாங்காய் நகரில் தான். அந்த நகரில் பாயக்கூடிய வென்சோபாங் அப்படிங்கிற ஆற்றின் குறுக்கே தான் இந்த 3D டெக்னாலஜி யூஸ் பண்ணி கட்டப்பட்ட கான்கிரீட் பாலம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. இது வந்து உலகிலேயே மிக நீண்ட 3D அச்சிடப்பட்ட கான்கிரீட் பாலம். அடுத்து மலேசியாவோட புதிய மன்னர், ஏற்கனவே 5ஆம் முகமது அவர்கள் வந்து பதவிக்காலம் முடியும் முன்னரே விலகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு புதிய மன்னரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் சுல்தான் அப்துல்லா அவர்கள். ஸோ இவர் தான் மலேசியாவோட புதிய மன்னர். இவர் வந்து 16வது மன்னர் சுல்தான் அப்துல்லா அவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கரியமிலா வாயுவிலிருந்து மின்சாரம், ஹைட்ரஜன் எரிபொருளை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த அமைப்பை உருவாக்கின நாடு வந்து தென்கொரியா. ஸோ தென்கொரியா தான் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கு. அடுத்து கரும்புச்சாறு இருக்குல்ல, இதை வந்து தேசிய பானமாக அறிவிச்ச நாடு வந்து பாகிஸ்தானில் தான் வந்து தேசிய பானம் வந்து கரும்புச்சாற்றை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 2019 ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டி, இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வந்து வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவக் ஜோகோவிக் அவர்கள் தான். வந்து நோவக் ஜோகோவிக் வந்து ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியோட ஆடவர் ஒற்றையர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. அடுத்து 2019 நடந்த உலக பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்துறதுக்கு உரிமையை இழந்த நாடு வந்து மலேசியா. ஏன்னா வந்து மலேசியா நாட்டில் அந்த வீரர்களே வந்து நிறைய புகார்கள் கொடுத்ததுனால இந்த மலேசியாவுக்கு வந்து இந்த போட்டியை நடத்துறதுக்கான உரிமை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. உலக பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தும் உரிமையை இழந்த நாடு மலேசியா. அடுத்து 2019 இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பட்டத்தை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சார்ந்த பேட்மிண்டன் வீராங்கனையான சாய்னா நேவால் தான். இவங்களை எதிர்த்து விளையாடின கரோலினா மரின், ஸ்பெயினை சார்ந்த கரோலினா மரினுக்கு வந்து காலில் ஏதோ அடிபட்டதுனால சாய்னா நேவால் தான் இந்த பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜனவரி 27 ஜகார்த்தாவில் நடந்திருக்கு. அடுத்து ஃபைனலாக பார்த்தோம்னா பாகிஸ்தானில் முதலாக ஒரு பெண் ஹிந்து நீதிபதி, ஹிந்து மதத்தை சார்ந்த பெண் நீதிபதி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பேர் வந்து சுமன் குமாரி. முதல் ஹிந்து பெண் நீதிபதி, பாகிஸ்தான் நாட்டோட பெண் நீதிபதி சுமன் குமாரி. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உலக அளவில் நடந்த நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட நடப்பு நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா சர்வதேச உவர்நீர் மீன் வளர்ப்பு குறித்த மாநாடு வந்து சென்னையில் நடந்திருக்கு. ஸோ இந்த மாநாடு வந்து ஜனவரி 22 நடந்திருக்கு. இதை தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராதா மோகன் சிங் அவர்கள் தான் சர்வதேச உவர்நீர் மீன் வளர்ப்பு குறித்த மாநாட்டை துவங்கி வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாநில அறிவியல் தொழில்நுட்ப கழக துணைத் தலைவராக வந்து இஸ்ரோவை சார்ந்த விஞ்ஞானியான மயில்சாமி அண்ணாதுரை வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஒரு விஞ்ஞானியை வந்து நியமிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மாநில அறிவியல் தொழில்நுட்ப கழக துணைத் தலைவர். அடுத்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டோட போக்குவரத்து கழகம் வந்து ரூபாய் 140 கோடி மதிப்பில் 555 புதிய பேருந்துகள் சேவையை வந்து தொடங்கியிருக்காங்க. எல்லாமே புது பேருந்துகள். ஸோ எவ்வளோ செலவு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 140 கோடி மதிப்பில்.
அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இஐ அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதாவது காவல்துறையின் மின்னணு கண் அப்படிங்கிறதான் இந்த ஆப்பு. இது எதுக்காக அப்படின்னா காவலர்களோ இல்லை பொதுமக்களோ வந்து போக்குவரத்து டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மீறுறாங்க, இல்லை வந்து ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை வந்து இந்த ஆப் மூலமாக நீங்கள் புகார் கொடுத்துருக்கலாம், காவல்துறைக்கே புகார் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த செயலியை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க, போலீஸ் இஐ அப்படிங்கிற செயலி. அடுத்து பசுமை எரிசக்தி முயற்சியில் 11,750 மெகாவாட் எரிசக்தி மின் திறனுடன் கூடிய நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இருக்குது. ஸோ பசுமை எரிசக்தி முறையில் எவ்வளோ மின்னணு உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா 11,750 மெகாவாட் வந்து உற்பத்தி செய்கிறோம். ஸோ இது வந்து நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கும் இந்த பசுமை எரிசக்தி முயற்சியில். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மற்றும் அமெரிக்காவோட கார்னல் பல்கலைக்கழகத்துக்கு இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கு. இது வந்து நீர் மற்றும் நிலவள திட்டத்தை செயல்படுத்துறதற்கான ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசுக்கும் அமெரிக்காவோட கார்னல் பல்கலைக்கழகத்துக்கும் இடையே. அடுத்து எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதை பெற்றவர் வந்து சரவணன் அப்படிங்கிறவர். இவர் வந்து தமிழியல் ஆய்வாளராக இருக்காரு. ஸோ இவருக்கு தான் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம சென்னை ஆப். ஸோ நம்ம சென்னை செயலி எதுக்காக அப்படின்னா சொத்து வரி செலுத்தும் புதிய வசதியை வந்து இந்த செயலி மூலமா ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சி குறித்த புகார்கள், அதாவது மாநகராட்சி வந்து சரியாக குப்பை எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணலை, இல்லை ரோடு சரியில்லை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் குறித்து நீங்கள் வந்து சென்னை மாநகராட்சி பற்றின புகார்களை வந்து இந்த நம்ம சென்னை அப்படிங்கிற ஆப் மூலமாக வந்து புகார் தெரிவிக்கலாம். அதுக்காகவும் இந்த செயலி கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து சென்னையில் நடந்திருக்கு. ஜான் 23 நடந்திருக்கு. இந்த உலக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களோட விருப்பம், இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸ் சாய்ஸ் அப்படிங்கிறதான் இதோட தீமாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய ஆடுதுறை நெல் ஆய்வு நிலையத்தில் ஒரு புதிய வகை நெல்லை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அந்த நெல்லோட பேர் வந்து ஆடுதுறை 53 ADT 53 அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 105 முதல் 110 நாள் மட்டுமே வளரக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகம். ஸோ இதை வந்து அந்த ஆடுதுறை நெல் ஆய்வு நிலையத்தில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அடுத்து மதுரை தோப்பூரில் பார்த்தீங்கன்னா 1,264 கோடி ரூபாய் செலவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட போகிறது. ஸோ அதுக்காக அடிக்கல் நாட்டுறதுக்காக பிரதமர் மோடி வந்து மதுரை வந்தார். ஜனவரி 27 வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஸோ இதோட பணியெல்லாம் வந்து 2022க்குள்ளே முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து வாக்காளர் பட்டியலை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. 2019க்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இதில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் தொகுதி தான் வந்து அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக இருக்குது. குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதி வந்து சென்னை மாவட்டத்தில் உள்ள துறைமுகம் தொகுதி தான் வந்து குறைந்த வாக்காளர்கள் உள்ள தொகுதியாக இருக்குது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உலக அளவுலையும் தமிழ்நாட்டு அளவுலையும் ஜனவரி மந்த் நடந்த நடப்பு நிகழ்வுகள் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.